கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து கேளுங்கள். சிலுவை தியானம் இந்த வருஷத்திலே 40 நாளும் உபவாச நாட்களிலே நாம் தியானிக்கிறோம். அதிகாலவேளையிலே உபவாச நாட்களிலே 40 செய்தி உபவாச நாட்களிலே நாம் அதிகாலவேளையிலே தியானிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தூங்கும் முன்பாக எந்தெந்த காரியத்தில் சீர் பொருந்த வேண்டும், தூங்கும் முன்பாக நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து கேளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் பாவம் செய்யவில்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பை யாரெல்லாம் தியானிக்கிறீங்களோ உங்க வீட்டில் டைரி இருந்தால் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பாவம் தான் அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தர வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் என்று எழுதப்பட்டு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்தார். இன்னைக்கு கால வேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவர் பாவம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, நமக்காக அவர் பாவம் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நம்ம அப்படிதான் யோசித்து பார்க்கணும். ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சுக்கு போறேன், நானும் உபவாச நாட்களில் டெய்லி செய்தி கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடாது. பாவம் இருக்கும்போது அந்த இடத்துலதான் சத்துரு ஆறான். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். இப்ப இன்னைக்கு காலவேளையிலே நமக்கு சிலுவை தியானத்திலே அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. சிம்பிளா நம்ம புரிந்து கொள்ளலாம். அவருடைய வாயிலே வஞ்சனை. இந்த கடைசி காலத்திலே எத்தனை குடும்பத்திலே கணவனுக்கு தெரியாம, மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரே ஏமாற்றம், வாயில ஒரே வஞ்சனை, ஒரே தந்திரம். தந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிசாசனுடைய ஒரு சுபாவம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப சிலுவை தியானத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் நம்ம வாயில வஞ்சனை இருக்கா, ஏமாற்ற சொல்ற காரியங்கள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு எப்படியாவது ஏமாத்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தானே நிறைய குடும்பம் இருக்கு.
நான் சொல்ல உண்மையா பொய்யா? எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வரும்போது, எங்களை ஏமாத்திட்டாங்க பிரதர், நாங்க இன்னைக்கு வீடு இல்லாம இருக்கோம் பிரதர், எங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க பிரதர், என் நகையை வாங்கிட்டு தரல பிரதர், எங்களை ஏமாத்திட்டாங்க பிரதர், இன்னைக்கு நாங்க நடு ரோட்ல நிற்கிறோம். என் வாழ்க்கையில் நானும் ஏமாந்துருக்கேன்ப்பா, என்னையும் ஏமாத்திருக்காங்க. ஒரு மனுஷன் வாழ்ற கொஞ்ச நாள்ல உண்மையா வாழ்ந்தா நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதுதான் முக்கியம். இந்த கடைசி காலத்துல உண்மை பேசி நிறைய குடும்பத்துல கஷ்டப்பட்ட மாதிரி தெரியும். ஆனா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாவம் செய்யாம உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, அநியாயமான காரியத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இஷ்டம் போல வாழ்றாங்க அப்படின்னா அது வேசியின் பிள்ளைன்னு சொல்லி போட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எங்களை யாரு கேட்க போறா? துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையா வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும், உடனே சண்டை போட்டு எப்படியாவது நடு ரோட்ல இழுத்துடலாமா, அவங்க பேரை அவமானப்படுத்திடலாமா அப்படின்னு சொல்லி துடிக்கிற குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தாச்சு. எப்படியாவது இவங்கள்ட்ட சண்டை போட்டுரும், உங்களை எப்படியாவது வம்பு இழுத்துடணும். ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பொறுமையா இருந்தாரு. சிலுவை தியானம் அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப பொறுமையா இருந்தார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப சந்தேகம்தான். யாராவது ஏசிட்டாங்க அப்படின்னா உடனே பதிலுக்கு பதில் நான் அவங்கள காலி பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க, அழிச்சிருவேன் அப்படிம்பாங்க, கொன்றுவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் என்னைய ஏசிட்டான், இல்லைன்னா கெட்ட வார்த்தை போட்டு ஏசி சண்டை போட்டு உருண்டு. இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கும், வெளியே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவங்க பேசும்போது, அவங்க ஏசும்போது, அவங்க தேவையெல்லாம் பேசும்போது பதில் வையாமலும், சண்டைக்கு சண்டை போடாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் கஷ்டப்படுறாரு. ஆனா பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவங்க நியாயமா தீர்ப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. பொறாமையில காட்டி கொடுக்கிறாங்க, எப்படியாவது இயேசுவை கொன்றணும், அது பிசாசுடைய திட்டம். ஆனா சிலுவை தியானத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் வெற்றி சிறந்தார். சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது, பிசாசுடைய தலையை நசுக்கினார். ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பிதாவின் சித்தம் என்ன? சிலுவையில மரிக்கணும். என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே குமாரன் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு காலவேளையில சிலுவை தியானம். ரெண்டாவது, இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன? அதே அதிகாரத்திலே 20, 21 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் குற்றம் செய்து
அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டு அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு, அதனால என்ன ஒரு கீர்த்தி உண்டுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு மனுஷன் குற்றம் செஞ்சுட்டான், அவனை தண்டனை கொண்டு போறாங்க, அவன் பொறுமையோடு இருக்கான், அதனால என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இயேசு கிறிஸ்து நன்மை மட்டும்தான் செஞ்சாரு, நன்மை மட்டும்தான் செஞ்சாரு. ஆனா அவரை கொண்டு போய் சிலுவையில அறைந்தாங்க. வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவர் நன்மை செஞ்சாரு, நன்மை செஞ்சுட்டு பாடுபட்டார், நம்மளை மீட்டு எடுக்க பொறுமையோடு சகித்து கொண்டார். அது தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருந்துச்சு, பிரியமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணும். இப்போ நம்ம இந்த 2026 கொஞ்சம் லேட்டஸ்டா நம்ம கொஞ்சம் யோசிப்போமே. நிறைய குடும்பத்துல நன்மை செஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களதான் உட்காந்து வீட்டுல உட்காந்து ஏசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இது அவசியமா? நீங்க ஏன் போட்டு நன்மை செஞ்சுட்டு ஏச்சி வாங்கிட்டு கிடைக்கீங்க? உங்களால தப்பா பேசுறாங்கல்ல, நீங்க ஏன் போய் நன்மை செய்யறீங்க அப்படின்னு வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வீட்டுல நடக்கும், வெளியே தெரியாது. நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டுல பார்த்தா ஏச்சி விழும். ஆனா இவங்க பார்த்தா பாடுபட்டு இருப்பாங்க, பொறுமையோடு இருப்பாங்க. இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால், பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும். நன்மை செய்யறோம்ப்பா, நன்மை செய்யறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து நன்மை மட்டுமே செஞ்சு நமக்கு முன் மாதிரியா வைத்துட்டு போனார். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்து பொறுமையோடு சகிக்கணுமா? அது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கு. அதனால பொறுமையோடு சகிக்கணும், நன்மையும் செய்யணும், அதே நேரத்தில் பொறுமையோடு சகிக்கவும் செய்யணும். கடைசி காலம்தான். இந்த கடைசி காலத்துல எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல தாறுமாறா வாழ ஆரம்பிச்சாச்சு. அது கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவங்க நன்மை செய்வாங்க, உபத்திரம் பாடுகள் வரும்போது பொறுமையோடு இருப்பாங்க. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால், பொறுமையா இருக்கணுமா, பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? எதற்காக? மறுபடியும் எதற்காக? நன்மை செய்யணுமா, பாடுபடணுமா, பொறுமையோடு சகிக்கணுமா, அது தேவனுக்கு பிரியமா இருக்கு. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்மளுடைய அழைப்புல ஒரு முக்கியமான அழைப்பு என்னன்னா, நன்மை செய்யணும், ஒரு பாடு வரும், அதை பொறுமையோடு சகிக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான் இன்னைக்கு செய்தினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட். நன்மை செய்யணும், பாடுபடணும், பொறுமையோடு சகிக்கணும். நன்மை செஞ்சா எதுக்கு பாடு வருது அப்படின்னா, உலகத்துல நன்மை செஞ்சா இவன் எதுக்கு நன்மை செய்யறான் அப்படிம்பாங்க. ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை படிக்க வச்சாச்சு அப்படின்னா அந்த பிள்ளை பார்த்தா படிச்சு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும். ஆனா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க ஏன் படிக்க வைக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா இவங்க பார்த்தா வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி ஒரு குடும்பத்தை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை இல்லை அந்த பையன் ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு தேவையா, இவங்க ஏன் வீண் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா நன்மை செஞ்சு பாட அனுபவிச்சு பொறுமையோடு இருப்பாங்க, பொறுமையா சகிப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமா? இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக
அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக, நமக்காக. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நம்மளை மீட்டு எடுக்க கடைசி சொட்டு ரத்தத்தை வரை தந்திருக்கார். நமக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முள்முடி ஏற்றுக்கொண்டார். துப்புனாங்க, பொறுமையா இருந்தார். அடிச்சாங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க, பொறுமையா இருந்தார். எல்லாமே பொறுமையா இருந்துட்டார். இன்னைக்கு பிதானுடைய வலது பரிசத்துல நமக்காக பரிந்து பேசுறார். இதெல்லாம் கிருபை. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு நமக்கு கிருபை தந்திருக்காரு. காலைவேளை யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் நன்மை தான் செஞ்சேன், என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க, நான் ரொம்ப பாடுக்குள்ள போயிட்டேன், நான் பொறுமையோடு தான் இருக்கிறோம்னே, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கண்ணே. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவும் பாடுபடும் போது, வையப்படும் போது, நியாயமாய் தீர்ப்பு செய்யும் போது, அப்ப நம்ம அவரை முன்மாதிரியா நினைத்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்யறவரை சுற்றி திரிந்தாரப்பா. நன்மை மட்டுமே செஞ்சாரு. நன்மை செய்யும் போது சில நேரத்துல பாடுகள், இது எல்லாமே பொறுமையோடு சகிக்கணும். அது பிதாவுக்கு பிரியமா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு வந்தாச்சுனாலே, உபவாச நாட்கள்ல நம்ம என்ன தர்மம் யோசித்து பார்க்கணும். பாவம் செஞ்சிடக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நன்மை செய்யணும். நன்மை செய்யும் போது இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பதிலுக்கு பதில் வையாமலும் அப்படின்னா, நன்மை செஞ்சு பாடு வரும்போது பதிலுக்கு பதில் ஏசிடக்கூடாது. அந்த நன்மை செஞ்சதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்ம பொறுமையோடு இருந்தால் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். சில குடும்பம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணே நாங்கள் நன்மை செஞ்சோம்னே, எங்களை தப்பா பேசிட்டாங்களானே, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோமே, எங்க இதயத்துல ஒரு காயம் இருக்கு, உங்க காயத்தை தேவன் மாத்திருவார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம பதிலுக்கு பதில் வையக்கூடாது. நம்ம வாயில வஞ்சனை இருக்கவும் கூடாது, ஏமாற்றம் இருக்கவும் கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம உண்மையா வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? நமக்காக. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். எந்த மாதிரியை? ஒரு சின்ன கேள்வி. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார், பின் வைத்து போனார். நம்ம எப்படி வாழணும், அந்த ஃபார்முலா நமக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசு எப்படிலாம் வாழ சொன்னார். சத்துருக்குள்ள சிநேகிக்கணுமாப்பா. வீட்டாரே சத்துரு. சில ஜெபகுறிப்புலாம் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையை ஓடிட்டு இருக்கும். ஆனா அம்மாமார் பார்த்தா பொறுமையா சகித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா 3 நேரம் சாப்பாடு பொங்கி போட்டுருவாங்க. கணவனுடைய துணி, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும். இங்க ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் வீட்டில் ஒரே பிரச்சனை பிரதர் அப்படிமா. என்னம்மா அப்படின்னா, எல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை தான். பொறுமையோடு இருக்கிறேன், சகிக்கிறேன், நன்மை தான் செய்கிறேன், வீட்டில் தான் இருக்கிறேன், குடும்பமாக தான் இருக்கிறோம், ஆனால் ஒரே பிரச்சனை வருது பிரதர் அப்படிமா. வீட்டாரே சத்ரு, ஆனால் பொறுமையாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தா வாலிப பிள்ளைகள் இருக்கும், வாலிப பையங்க இருப்பாங்க. பொறுமையோடு சகிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது என் பிள்ளையை நான் கரை சேர்க்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், பொறுமையோடு இருப்பாங்க.
அப்ப நிறைய அம்மாமார் தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா டைவர்ஸ் போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. அவன்னா டைவர்ஸ் 2 வருஷம் முன்னாடி ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சது. 23 வயசுல கல்யாணம் முடிஞ்சது. நல்ல சகல செழிப்போட கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில மாசத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சு வரும்போது கரெக்டா டைவர்ஸ் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி முடிச்சிட்டாங்க. திருமண வாழ்க்கை முடிஞ்சது. திருமண ஒப்பந்தம், திருமண பந்தம், திருமண உடன்படிக்கை முடிஞ்சிட்டு. என்னன்னு கேட்டா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ஒரு மனுஷன் உபத்திரத்தை பொறுமையோடு சகித்தால் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். சகிக்கணும். சிலதெல்லாம் பொறுத்து கொள்ளணும். சிலதெல்லாம் தாங்கி கொள்ளணும். ஏன் டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க? தாங்க முடியல. வீட்டுல மாமியார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதால போட்டுட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த மாமியார் பார்த்தா ஒரு 60 வயசுல 65 வயசுல 55 வயசு இருக்கும். அவங்க என்னமோ நான் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஒண்ணுமே இல்லை. ஒரு 2 நாள் வயிற்றால போயிட்டு அப்படின்னா அப்புறம் அதே மருமக தான் போய் தூக்கி விடணும். அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கும். இது தெரியாது. வீட்டுக்கு வந்த மருமகள் எவ்வளவோ நகையை போட்டுட்டு எவ்வளவோ பணம் கொடுத்து வந்திருப்பாங்க. நான் தான் எல்லாம் நினைப்பாங்க. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஒரு குடும்பம் பல சூழ்நிலையில வாழுது. அந்த குடும்பத்துல நம்ம போகும்போது புதுசா போகும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாது. அவங்களோட வாழ்க்கையில அவங்க எந்த சூழ்நிலையில வளர்ந்தாங்க தெரியாது. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, சின்ன வயசுல ஒரே பிள்ளையா இருக்கும், இல்ல ஒரே பையனா இருப்பாங்க, செல்ல பிள்ளையா இருப்பாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன பிரச்சனைனா தாங்க முடியல, கணவன் மனைக்குள்ள சின்ன பிரச்சனை தாங்க முடியல, உடனே டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, பெரியவங்கள்ட்ட கேட்டு, மேய்ப்பன்ட்ட கேட்டு, உங்களை நடத்துற ஊழியக்காரங்கிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவில் அதுக்கு என்ன ஆலோசனை அவங்களே சொல்லுவாங்க. இதுல இருந்து எப்படி வெளியில வரணும், எப்படி ஜெபிக்கணும், இதை எப்படி பொறுமையோடு சகிக்கணும். நிறைய குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துல 2 வருஷத்துல வேண்டாம், உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. வாழ்க்கை கண்ணீர். அதுல சில குடும்பத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வஞ்சனை, பதிலுக்கு பதில் செய்யணும். அவன் என்னை ஏசிட்டான். குடும்பத்துல போட்டிக்கு போட்டி, சண்டைக்கு சண்டை, வம்புக்கு வம்பு. இதான் அந்த கடைசி காலத்துல உள்ள பிரச்சனைகள். இந்த பிரச்சனை எல்லாம் சில வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையாச்சு. என் மனைவி எவ்வளவோ பொறுமையோடு சகித்து கொண்டு, எவ்வளவோ பொறுமையோடு, நான் வியாபாரத்துல இருக்கும்போது நகையெல்லாம் வித்துட்டேன், சொந்த வீடெல்லாம் வித்துட்டேன், கடன்ல கஷ்டப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் 13 லட்சம் ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துருக்கேன். தேவனை அறிந்து கொள்ளல, சாபத்துல தள்ளப்பட்ட, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்ததுனால சொந்த தேசத்தை விட்டு துறதைக்கு வீசிட்டாரு.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில கையில பைபிள் எடுத்து வாசித்து 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போது சிஎஸ்ஐ சர்ச்சில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. இந்த சர்ச்சில் வேலை பார்க்கும்போது மறுபடியும் பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சார். இன்னைக்கு முழு நேர ஊழியமா எங்கெல்லாம் செய்தி கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் இந்த 10 வருஷத்துல ஜீவனை தந்து கிருபை தந்து ஒரு மனுஷனா மாத்தி வச்சிருக்காரு. இதுக்கு என் மனைவி எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சர்ச்சில் போய் ஒரு 5 வருஷம் குறைஞ்சது அழுது ஜெபம் பண்ணியிருப்பா. ஐயோ, என் புருஷன் விக்கிரத்துக்கு அடிமையா இருக்கிறானே, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறானே, மனுஷன் பின்னாடி போயிட்டு இருக்கிறானே, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானே, என் கணவரை மாத்துங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கான். ஒரு கணவரை மீட்டெடுக்க சர்ச்சில் போய் ஒயாம போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். சர்ச்சில் பெண்கள் மீட்டிங், தாய்மார் மீட்டிங் எல்லாத்துலேயும் என் பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ரவிராஜ் ரட்சிக்கப்படணும், ரவிராஜ் ரட்சிக்கப்படணும், அவன் இன்னும் இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி எனக்கா சர்ச்சில் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ரவிராஜ் தேவன் தொட்டார், எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தொட்டார். இன்னைக்கு ஒரு சாட்சியா குடும்பத்தில் பல சூழ்நிலையில் நான் வந்தாலும் எனக்கு தேவனோட வார்த்தைக்கு எப்படிலாம் கீழ்ப்படின்னு எனக்கு தெரியாது. நான் கையில் பைபிள் எடுத்து சின்ன வயசுலலாம் வாசிக்கலை. நான் கடலில் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, மனைவி வீட்டில் பொறுமையோடு இருந்தா. 2015 அப்புறம் நைட் நேரத்தில் உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு 10 மணிக்கு வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, காலையில் ஒரு 2 மணி 3 மணி உட்காந்து பொறுமையாக உட்காந்து எழுத்துக்கூட்டி பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிப்பேன், ஆனால் சந்தோஷமாக வாசிப்பேன், கண்ணீரோடு வாசிப்பேன். 2015 ஒரு 5 வருஷம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடையே வாசித்திருக்கேன். ஒரு 5 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கண்ணீருக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி முதல்ல நான் தேவனோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பித்தேன். இந்த உபவாச நாட்களில் ஏன் கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிதான் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். உபவாச நாட்களிலே சிலுவை தியானத்தை நம்ம தியானிச்சோம். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்க்கும்போது பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைய நம்ம பாவம் செய்யாம இருந்தோமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விதான் இருக்கும். ரோமர்ல போட்டிருக்கு, பாவம் செய்யும்போது தேவ மகிமை இழந்து போயிருந்தாங்க. என் வாழ்க்கையில நாலாம் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்து போய் சாபத்துக்குள்ள போய் சொந்த தேசத்தை விட்டு துறதிக்கு வீசியாச்சு. அப்புறம் அங்க போய் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி மறுபடியும் இருக்கிற பகுதியிலே என்னை அனுப்பி வச்சிட்டார். போ ஊழியம் பண்ணு போ, அபிஷேகம் பண்ணியே அனுப்பி வச்சிட்டார். ஆனா கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கு. தேவன் அருளிய அப்பம் இந்த யூடியூப் சேனல் யாரெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ, எனக்காக முடிஞ்சா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஷ்டத்தின் மத்தியிலையும் கடன் மத்தியிலையும் பலவிதமான உபத்திரத்தின் மத்தியிலையும் 40 நாள் பாஸ்டிங் போட்டு 2016 ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது அபிஷேகம் பண்ணி வேறு பிரிச்சு சாவி தந்து தரிசனமா கொடுத்து ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார். முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது மறுபடியும் அபிஷேகமா பண்ணி போதிக்கிற அபிஷேகம் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு உயிரோட இருக்கு. அவ்வளவுதான். பாடுகள் இருந்துச்சு, உபத்திரங்கள் இருந்துச்சு, எல்லாமே பொறுமையோடு சகித்து கொண்டால் இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், பொறுமையா சகிக்கணும், பொறுமையா சகிக்கணும். 2015 சொந்த வீடை வித்தேன், நகையை வித்தேன். என் மனைவி பார்த்துட்டே இருந்தா.
ஒன்று ஒன்றா விற்று விற்று காலி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கேன். சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், என் கணவருடைய உயிர் வேணும். ஏன்னா எனக்கு மாந்திரியம் பண்ணிகிட்டே இருக்காங்க, குடும்பமாக செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் நஷ்டமாயிட்டு இருக்கு. என் கூடயே இருந்த ஒரு நபர் லட்சமாக வாங்கியிருக்காரு, மாந்திரியத்துக்கு வாங்கிட்டே இருக்கிறாரு, மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் சாகணும்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தார். நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் எந்த வீட்டில் மாந்திரியம் பண்ணாரோ அதே வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். என் மனைவி எத்தனை நாள் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருப்பா. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம், ஐயோ நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேனே, நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேனே, நான் மனுஷன் பின்னாடி போயிட்டேனே, நான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியிலே, நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்போ தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிலேப்பா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா? அப்போ உபவாச நாட்கள்ல ஒரு மனுஷன் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? நம்ம சிலுவை தியானத்துல நம்ம இன்னைக்கு என்ன தியானிச்சிருக்கோம்? பொறுமை, சகிப்பு, பாடுபடும் போது, ஐயா நான் நன்மை செஞ்சேன் ஐயா, எனக்கு தானே இவ்வளவு பாடு இருக்கு. எங்க வீட்டுல நான் நன்மை செய்யற பிள்ளை, என் கணவர் கூட என்னை புரிந்து கொள்ளலையே, எங்க அம்மா அப்பா கூட புரிந்து கொள்ளலை, யாரும் புரிந்துலாம் கொள்ள மாட்டாங்க. நன்மை செஞ்சா சில பாடுகள் வழியா போயிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கான், நன்மை செய்யறதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்காரு. சோர்ந்து போகாம நன்மை செய்யணும், சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணும். பிதாவுக்கு பிரியமா இருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா ஒரு குவாலிட்டி, நன்மை செய்யணும், அதுதான் குவாலிட்டி. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் மாந்திரியத்துக்கும் விக்கிரத்துக்கும் மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டு இருக்கும்போது என் மனைவி சண்டை போட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாலோ இல்லை டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை என்ன இருக்கும்? குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும், பிள்ளை என்ன இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நான் மனுஷனை நம்பி மாந்திரியத்துக்கு விற்கிறதுக்கு பணம் கொடுத்துருந்தேன், 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அறிவு இல்லாமல் 13 லட்சம் கொடுத்துருக்கேன். ஆனால் மனைவிக்கு தெரிய வரும்போது பொறுமையாக இருந்தேன். இந்த மனுஷனை ஏமாற்றி மாந்திரியம் பண்ணி ஒரு குடும்பத்தில் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபம் பண்ண. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா பாடுகள் மத்தியிலே ஊழியத்துக்கு வந்ததுனாலே நான் சின்ன வயசுலயே வியாபாரத்துக்கு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். வேலை செய்ய தெரியும், ஆனா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னா என்னன்னு தெரியாது. இஷ்டம் போல துன்மார்க்கமான வாழ்க்கை. என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டனோ, என் பாவத்தை எல்லாம் கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி நீ சுத்திகரிங்க, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்ப்பா, நான் மனம் திரும்பி வாழணும்ப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா அப்படி சொல்லி என்னைக்கு தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிச்சோம், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இந்த நிமிஷம் வரைய குடும்பமா உயிரோட இருக்கும். பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வருது அப்படின்னா சொந்தக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஃபேமிலிலாம் சப்போர்ட்லாம் இருக்காது. தேவன் மட்டும்தான் நமக்கு துணையா இருப்பார். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரிக்கு யாரு துணை அப்படின்னா பரலோகம் மட்டும்தான் துணை. எல்லாரை போல கிடையாது ரவிராஜ்.
ஊழியத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு நபர். கையில பைபிள் எடுத்து வாசித்தா கூட எனக்கு புரியாது. ஆனா ஊழியம் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன். சுவிசேஷ அறிவுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்னைய மாதிரி எத்தனை பேர் பாவத்துல செத்துட்டு இருக்கிறான். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, துன்மார்க்கமான வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படிலாம் செத்துட்டு இருக்கான். அப்ப பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, ஐயோ ஒரு மனுஷன் அழிஞ்சிட்டு இருக்கிறானே, எத்தனை கோடி ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு சுவிசேஷ அறிவுன்னு சொல்லி ஒரு பாரம். ஜெபம் பண்ணும்போது கேட்டேன், பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும். கர்த்தர் ஆன்லைன் மூலியமா கொண்டு போனார். தேவனோட வார்த்தை சொல்றதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப அந்த உயிர் இருக்கிற வரையும் கர்த்தருக்கா வாழ்ந்தால் இந்த பூமியில நமக்கு யாரும் கின்னஸ் இருக்காலாம் தர மாட்டாங்க, யாரும் தர மாட்டாங்க. ஆனா பரலோகத்துல தேவன் பார்த்துட்டே இருப்பார். ஊழியம் பண்றோம் காசுக்காக கிடையாது, பணத்துக்காக. பணம் தான் எங்கனாலும் போய் சம்பாதிக்கலாமே. ஒரு கம்பெனில வேலை பார்த்தா மினிமம் ஒரு 20,000 ரூபாய் சேலரி. ஒரு கடையில போய் நின்னா மினிமம் சேலரி இருக்கு ஒரு 15,000 ரூபாய். ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா எப்படினாலும் நடத்தலாம். ஆனா ஊழியம் அப்படி கிடையாது. பரலோகத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கணும். பரலோகத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கணும். பரலோகத்துக்காக வேலை பார்க்கும்போது பரலோகத்துல தேவன் தான் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம சத்தியத்தை பேசும்போது நம்ம இப்படிலாம் வாழணும். சில நேரத்துல வீட்டுல பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் பொறுமையோடு சகித்து கொள்ளுங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நிறைய குடும்பத்துல 3 மாசத்துல, 6 மாசத்துல, 1 வருஷத்துல பிரிஞ்சு போயிருக்காங்க. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் துன்மார்க்கனா வாழும்போது என் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குமே. இன்னைக்கு நாங்க குடும்பமா ஊழியம் பண்ண முடியாதே. ஒரு குடும்பம் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய கனியில ஒரு கனி பொறுமை. அந்த பொறுமை மனைவிக்குள்ள இருந்தனாலதான் இந்த நிமிஷம் வரையும் உயிரோட வாழ்றோம். அப்ப உயிரோட இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முதல்ல கிருபை வேணும். குடும்பமா சேர்ந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல கிருபை வேணும். உபவாச நாட்களில் ஏன் தெரியுமா இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்? சில குடும்பம்லாம் புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க. கேட்டா நான் ஏன் உன்னைய மன்னிக்கணும்? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. ரவிராஜ தேவன் தொடருக்கு என் மனைவி எத்தனை வருஷம் பொறுமையோடு இருந்திருப்பா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது மனைவி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குடும்ப தலைவருக்கு நன்மை செஞ்சிட்டு இருப்பாங்க. நன்மை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக திறப்புல நிற்பாங்க. அம்மாமாரு பிள்ளைகளுக்காக, கணவருக்காக திறப்புல நிற்பாங்க. தாய், பெத்த தாய் கொரோனா நேரத்தில் இறந்து போச்சு. எனக்காக சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த உபத்திரத்தில் இருக்கிறீங்களோ, உபத்திரத்தின் மத்தியில தானே பிரதர் நாங்களே பாஸ்டிங் போட்டிருக்கோம், ஜெபம் பண்றீங்களா? உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. தேவன் அங்கீகரித்து நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதுல தேவன் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். ரவிராஜ் 2026 உயிரோட இருக்க அப்படின்னா கர்த்தருடைய கரம் தொட்டதுனால உயிரோட இருக்கு. அதனால காலவெளி செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணுமா. நிறைய வீட்டுல அம்மாமாரு பொறுமையோடு சகிக்கிறதுனாலதான் அந்த குடும்பம் இன்னைக்கு வரைய கட்டப்படுது. இல்லைன்னா எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு போயிடும். ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு தாயார் சொன்னாங்க, என் கணவர் கொத்தனார் வேலை பார்க்காருனே, நான் வீட்டு வேலை பார்க்கிறேனே, எனக்கு வீட்டு வேலைன்னா தெரியாது, என் கணவர் சரியில்லை, எனக்கு 3 பிள்ளை இருக்கு, கணவர் சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு, சம்பளம் வாங்கிட்டு வரும்போதே குடிச்சிட்டு வந்துடுறாரு, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் ரூம்ல போய் பூட்டிக்கிடுறாரு. எங்க வீடு ஒரு சின்ன வீடு தான், ஒரு குடிசை வீடு தான், ஓலை போட்ட வீடு தான்.
3 பிள்ளைகளும் நானும் வெளியே தானே படுத்திருப்போம். வீட்டுக்கு வெளியே தான் நைட்டு ஃபுல்லா படுத்திருப்போம். சனிக்கிழமை ஆயிட்டுனா போதும், வீட்டுக்கு வரும்போது ஃபுல் போதையில வருவாரு. மறுபடியும் வீட்டுல வந்து குடிக்கிறதுக்கு மறுபடியும் அந்த போதையோட தான் வந்து மறுபடியும் பாட்டில் வாங்கிட்டு வருவாரு. வீட்டுக்குள்ள இருந்தே வச்சு குடிப்பாரு. நாங்க யாருமே வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. 15 வருஷமா அந்த அக்கா பொறுமையோடு சகித்து 3 பிள்ளைகளை வளர்த்துட்டு, அவங்க பிரிஞ்சு போயிருந்தா ஒரே நாள்ல வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இந்த அக்காட்ட கேட்டேன், நான் உங்க ஜெபம் கேட்போம்னே, நான் செய்தி கேட்போம்னே, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலனே, நான் சர்ச்சுக்கு போகலனே, என் குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்துல இருக்குனே, நான் உங்க செய்தி கேட்பேன், எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னாங்க. அந்த அக்கா கண்ணீர்ல கண்ணீர் வடிஞ்சது. என் கணவர் ரட்சிக்கப்படணும்னே, நாங்க குடும்பமா ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஒரு தாய் 3 பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு வீட்டு வேலை பார்த்து கண்ணீர் வடிக்கி, கணவர் நல்ல சம்பாத்தியம் இருக்கு, ஆனா எல்லாம் ஒயின் ஷாப் போயிருது. அந்த சகோதரி துக்கத்தோடு கண்ணீரோடு சொல்றாங்க. அந்த அக்கா பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போய் கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, வீட்டுல கவனிப்பு இல்ல, வீட்டு வேலை பார்த்து அந்த குடும்பத்தை நடத்துறாங்க. ஏன் தெரியுமா காலையில் இவ்வளவு சொல்றேன்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது 15 வருஷமா அந்த கணவருக்கு நன்மைதான் செய்யறாங்க. அந்த கணவர் மனைவியை புரிந்து கொள்ளலை. நான் வியாபாரத்துல இருக்கும்போது துன்மார்க்கமா வாழ்ந்தேன். மனைவி பொறுமையா இருந்தா. அழுது அழுது ஜெபம் பண்ணி இன்னைக்கு பார்த்தா குடும்பமா முழு நேர ஊழியத்துல இருக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் சேனல் முழு நேர ஊழியம். பரலோகத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்கணும். செத்தா பரலோகத்துல நிக்கணும். அடுத்த செகண்ட் அங்க நிக்கணும். நியாய தீர்ப்பு நாள் இருக்கு, ஜட்ஜ்மெண்டே இருக்கு. இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழ்வோம். ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, தேவனுக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணிங்களேன். உங்க வாழ்க்கையிலே நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளலாம், வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு தேவன் இந்த கிஃப்ட்லாம் எனக்கு கொடுத்தாரு. அதனால நான் சாட்சியா சொல்ல முடியும். எனக்கு பைபிள் வாசித்தாலே புரியாது. நானும் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். என்னைக்கு தேவன் தொட்டாரோ, என் இருதய மனக்கண்கள் என்னைக்கு திறந்தாரோ, ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது ஆமா இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப நான் அந்த வசனம் நான் இன்னும் கீழ்ப்படியல. இப்படியே என்னோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வசனத்தை வாசித்து நம்ம வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்குள்ள நடுவுல ஏதாவது பாவம் இருக்கா, வஞ்சனையான வார்த்தை இருக்கா, யாரையாவது ஏமாத்திட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நமக்காக நம்ம எல்லாருக்கா பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்ம எப்படிலாம் வாழணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போனார். சிலுவை தியானத்திலே முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எனக்கு தெரியாது மாந்திரிகம், விக்கிரகம், மனுஷனுக்கு பின்னாடி போனா எவ்வளவு நஷ்டம் வரும்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துக்கிட்டே இருந்தேன். மனைவியை பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாம் நஷ்டமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது மனைவி பார்க்கிறா, இந்த மனுஷனுக்கு பைபிள் வாசித்தா புரியாதே, இந்த மனுஷன் வியாபாரம் பார்க்கிற ஆளு தானே, இந்த மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசதே இல்லையே, எப்படி நைட் நேரத்துல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எப்படி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கிறாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி என் மனைவி உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என் மனைவி ரட்சிக்கப்பட்டு கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணுனா,
நான் ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல நாள், பல வருஷம் கூட சொல்லலாம். மேக்சிமம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, நைட் நேரத்துல உட்காந்து பைபிள் உட்காந்து வாசிக்கும்போது பல மணி நேரம் உட்காந்து பொறுமையா வாசிச்சு பார்ப்பேன். நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், இன்னும் எப்படிலாம் சரி பண்ணணும். எனக்கு பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறினால் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. அதுக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் வருஷம், சில காலம் அப்படிம்பாங்க. இந்த சில காலம் உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, பலவிதமான பிரச்சனைக்கு மத்தியிலே உபவாச நாட்களில் கடந்து போயிட்டு இருக்கிறோம். நமக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. நன்மை செய்து பாடு. நன்மை செஞ்சா ஒரு பாடு வருது பிரதர், பொறுமையோடு செய்து கொள்ளுங்கள். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவன் நம்ம கூட இருப்பார். அது தேவனுக்கு பிரியம். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டார். நம்மளை மீட்டெடுக்க பாடுபட்டார். தம்முடைய அடிச்சூடுகளை நமக்கு வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம எப்படி வாழணும், அந்த ஃபார்முலா எல்லாமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், புதிய ஏற்பாடு ஃபுல்லா வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார், அதை நம்ம சிலுவை தியானமா தியானித்து, அதிக அளவில் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் அதையும் கொஞ்சம் தியானித்து, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல என்னெல்லாம் நடக்கும் அதையும் தியானித்து, சில காரியங்களை சொல்லி ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, தேவனோட வார்த்தை கீழ்ப்படியிலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ரோமர்ல வரும்போது ஒரு வசனம் இருந்துச்சு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொடப்பட்டுச்சு. எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னா நான் மட்டும் இல்ல, எல்லாரும் 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 பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டாங்களாம். இழந்து போன மகிமையை கொடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சிலுவை தியானத்தை தியானிக்க அதிக அளவிலே யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ உங்க பிள்ளைகள் விசேஷமாக இந்த நாளிலும் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில நாங்க எந்தெந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், எந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும், எந்த காரியத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், இது எல்லாமே உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கீங்கப்பா. நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது பொறுமையோடு சகிக்கணும். அது தேவனுக்கு பிரியம். எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுகிற ஜனங்களை கர்த்தர் வேலையடைங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பதனியா ஜீவின கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை கர்த்தர் வேலையடைங்க. இந்த நாளை பொறுப்படுத்துவ, இந்த நாளைக்குள்ள தேவைக்குள்ள சந்திங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமே கர்த்தர் வேலையடைங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் தொடட்டும்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க. வெளியில புறப்படுறாங்க, உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள வேலையடைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குடும்பங்கள் சந்தோஷமா இணைந்து வாழணும். அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்திலே அப்போ உபவாச நாட்களிலே யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேசத்துக்குள்ளே அப்பா பல தேசத்துக்குள்ளே பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா. தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவன் பாதுகாப்பு தரணும். ஜீவனை கட்டளிடுங்க, தீர்க்காயுசை கட்டளிடுங்க. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே அப்பா நடக்கிற பிரச்சனைகளை தேவன் அறிவிங்க.
எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை கட்டளையிடுங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் வாழ்றோம்ப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துருங்க. உங்க நாமை உடட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிச்சிருங்க. வெளியில புறப்பட எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் பொறுப்படுத்தலாம். அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064188 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.